இந்த வீடியோவில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். குக்கரில் 1 kg மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லைஸ் பண்ண 2 வெங்காயம், 1 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில், அப்புறம் 1 கிளாஸ் அளவு தண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 8 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நாங்கள் வாங்கி இது ரொம்ப சாஃப்டான மட்டன்னால 8 விசில் போதும். அதே நீங்கள் ரொம்ப ஹார்டான மட்டன் வாங்கினா 10 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. தேவையான மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 பட்டை, 4 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரா, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, உரிச்சு வச்ச ஒரு ஃபுல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 2 கொத்து கருவேப்பிலை, 5 காய்ந்த மிளகாய் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆக வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கிள்ளின ஒரு காய்ந்த மிளகாய், 2 ஏலக்காய் போட்டு சாப் பண்ண 3 வெங்காயம் போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீளமாக கட் பண்ண 3 பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச 3 தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பாஷ் பண்ணிக்கோங்க. 2-3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம குக் பண்ணி வச்ச அந்த மட்டனை அந்த தண்ணியோடு இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். மட்டன் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த மசாலா எல்லாத்தையும் தண்ணி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த மசாலாவை ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் மசாலா அப்படி இருக்கும் இல்லைங்களா, 1/2 கிளாஸ் தண்ணி போட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு உங்களுக்கு கம்மியாக தோணுச்சுன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் உப்பு ஆட் பண்ணணும்னு அவசியம். நல்லா ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி இலை மேலே தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் குழம்பு. நீங்கள் ரைஸுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே இதை போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.